இன்ப துன்பத்திற்கு காரணம் அறத்தால் விளைவதே ஊழ். அது நல்லறம் தீயறம் என்று இரண்டும் இருக்கலாம். நாம் செய்த நல்லது கெட்டதுதான் நமக்கு வினையாக வந்து முடிகிறது. இதில் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுவார், ஆகூல் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூலால் தோன்றும் மணி. அதாவது நமக்கு நல்ல ஒரு ஆக்கமுடைய நல்ல ஊழ் என்றால் நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல யோகமான நேரம் வரும் பொழுது நமக்கு கைப்பொருட்கள் வந்து சேரும். அதாவது பொருளாதாரம், முன்னேற்றம், பேர், புகழ் எல்லாமே வந்து சேரும். அதே ஆகூல் வரும் பொழுது, கெட்ட ஊழ் வரும் பொழுது என்னதான் அதை நாம் இறுக்கி பிடித்தாலும் அதை நம்மை விட்டு செல்லும். நம்முடைய மனம் அதன் பிரகாரம் தான் செயல்படும். இதை நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றார். அடுத்த குறளில் பார்த்தீங்கன்னா, பேதைப்படுத்தும் இளவூழ் அறிவகற்றும் ஆகூலால் உற்ற கடை. நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டாலும் நம் ஜாதகத்தில் ஒரு கெட்ட நேரம் வரும் பொழுது, பேதை என்றால் அறியாமை, அந்த அறியாமை வந்து சேரும். அதனால் நாம் தோல்வி அடைவோம். அதே நல்ல நிலை வரும் பொழுது அறியாமை நீங்கும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். அதற்கடுத்தது இன்னொரு குறள் சொல்றார், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இங்கே தான் வர விஷயத்துக்கு, சார் நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், எம்ஏ பண்ணியிருக்கேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எதை செய்தாலும் ஊழ்வினையில் இருந்து தப்ப முடியாது. அப்போ அதை எது காப்பாற்றும்? நம்மெல்லாம் பரிகாரம் வேணுமல்லவா? சார் என்ன நெகட்டிவாகவே பேசிட்டீங்க, பாசிட்டிவ் என்ன? அப்போ ஊழ்வினையிலிருந்து தப்பவே முடியாதா அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், உண்மை அறிவே மிகும். அது என்ன உண்மை அறிவு? இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே ஜோதிடத்தை தான் படிக்கிறோம். நான் ஒரு மாதிரி கையாளுறேன், ஐயா ஒரு மாதிரி கையாளுறாங்க, ஐயா ஒரு மாதிரி கையாளுறாங்க, ஐயா ஒரு மாதிரி கையாளுறாங்க, அம்மா ஒரு மாதிரி கையாளுறாங்க. அதுதாங்க உண்மை அறிவு. இறைவன் அவரவர்க்கென்று ஒரு அறிவு கொடுத்துள்ளான். அந்த அறிவின்படியே மிகும், அதுதான் வெளிவரும். மற்றதெல்லாம் படித்ததெல்லாம் தோற்று போகும். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ அந்த உண்மை அறிவு அப்படின்னா என்னன்னா, இறைவன் கொடுக்கும் ஞான அறிவு. உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் என்ற பாக்கிய ஸ்தானம், அந்த யாருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் வலுப்பெற்று நிற்கிறதோ அவர்கள் ஊழ்வினையை வராமல் தடுக்க முடியாது. ஞானம் என்றால் வேல். முருகப்பெருமானுடைய வேலுக்கு ஞான வேல் பேர். ஞானம் என்றால் அறிவு. அந்த அறிவை கொண்டு அதை கடக்கலாம். இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? அந்த அறிவு இறைவன் கொடுத்தது. முடிச்சாங்க. அந்த அறிவு இறைவன் கொடுத்தது. அந்த அறிவை கொண்டு கடக்கலாம். சார் 9ஆம் பாவகம் மைனஸ் என்ன செய்யறது? அடியார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். 9ஆம் பாவம் கேட்டால் இறைவன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். அப்போது அருளாளர்கள், அடியார்கள், குருமார்கள் இவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு போகணும். அதனால தான் 4 பேர் சொன்னால் கேட்கணும்னாங்க. நம்முடைய சைவத்தில் திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் பெருமான், மாணிக்க வாசகர். இந்த மாதிரி அடியாருடைய திருவடியை பற்றி இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த பேரறிவை நாமும் பெறலாம். சார் இதை நேரடியாக எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் பாதிப்போ இல்லை பலமோ இழந்திருந்தால் திருமணம் செய்யும் பொழுது உங்கள் 9ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு வரவிருக்கும் மனைவி ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க. அன்னையிலிருந்து அவங்க சொல்கிறத கேட்டு செயல்படுங்க, கட்டாயம் வெற்றி பெறலாம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.